ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வீடியோல பிளாக் ஹெட் அண்ட் ஒயிட் ஹெட்ட 10 நிமிஷத்துல எப்படி வீட்லயே சரி பண்றத நம்ம பார்க்க போறோம். நீங்க இதுக்காக ஃபேஷியல் பண்றதுக்கு பார்லர்லாம் போக வேணாம். 10 நிமிஷத்துல வீட்ல கண்டிப்பா சரி பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாக் ஹெட் அண்ட் ஒயிட் ஹெட் அப்படின்னா என்னன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நோஸ் அண்ட் சின் ஏரியால தான் அதிகமா வரும். சம்டைம் வந்து நம்மளோட சீக்ஸ்லயும் வரக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் சில பேருக்கு ஃபோர்ஹெட்லயும் இருக்கும். ஸோ அது எப்படி வருதுன்னா, நம்மளோட ஓப்பன் போர்ஸ்ல அந்த எக்ஸஸ் சீபம்னால அந்த சீபம் ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கும்போது, டர்ட்டோ இல்ல டெட் ஸ்கின் செல்ஸோ உள்ள போம்போது, அதுல ஏர் சர்க்குலேட் ஆகும்போது ஆக்ஸிடைஸ் ஆயி, அது வந்து மேல வந்து பிளாக் கலர்ல வந்துட்டு ஃபார்ம் ஆயிட்டு, அது பிளாக் ஹெட்டா மாறுது. அதே வந்து அந்த போர்ஸ் க்ளோஸ் ஆயிட்டு, அந்த டெட் ஸ்கின் செல்ஸும் உங்களோட அந்த எக்ஸஸ் சீபமும் உள்ளயே இருக்கும்போது, ஏர் சர்க்குலேட் ஆகாம அந்த போர்ஸ் க்ளோஸா இருக்கும்போது, அது வந்து உங்களுக்கு ஒயிட் ஹெட்டா மாறுது. இது வந்து நீங்க கவலையே பட தேவையில்ல. அதே சமயம் நீங்க இத ஸ்க்வீஸ் பண்ணி எடுக்கிறதுனால, ஸ்கார்ஸோ, இன்ஃபெக்ஷனோ ஆயி இன்னும் அதிகமா ஸ்ப்ரெட் ஆகறக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அதனால அத வந்து ஸ்க்வீஸ் பண்ணி அழுத்தி வெளில எடுக்காதீங்க. அது வந்து கண்டிப்பா ஒரு பேட் ஹேபிட். ஸோ இத நம்ம ஈஸியா எப்படி ரெக்டிஃபை பண்ணலாங்கிறத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஓகே, பார்க்கலாமா? என்னோட ஆக்னி டூ கிளியர் ஸ்கின் ஜேர்னியோட எல்லா வீடியோஸும் சேனல்ல அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம வீடியோஸ பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நான் இந்த நோ ஸ்டெப்பை எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே பண்ணி காட்டுறேன். நான் வந்து ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் தான். நான் வீக்லி ஒன்ஸ்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு ரொம்ப அதிகமாலாம் இல்ல. இருந்தாலும் ஒரு சேஃபர் சைட் நான் எப்பவுமே வந்துட்டு அந்த கிளாக்டு போர்ஸ் அப்படி விடக்கூடாது. இல்ல நம்ம வீக்லி ஒன்ஸ் எக்ஸ்ஃபாலியேட்டிங் சொல்யூஷன் எப்படி யூஸ் பண்ணுறங்கிறது நான் ஆல்ரெடி வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ரைட்? அந்த மாதிரி தான் இதுவும் எக்ஸஸ் ஆகிறதுக்கு நம்ம விடுறதில்ல. இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா எதுவுமே பெட்டர் நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனில். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு நோஸ் ஸ்ட்ரிப் எடுத்துக்கிறேன். டீப் கிளென்சிங் நோஸ் ஸ்ட்ரிப்பு. ஓகே, இது எப்படி யூஸ் பண்ணணும்னு காட்டுறேன். நீங்கள் உங்கள் ஃபேஸை கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு உங்கள் ஃபேஸை நீங்கள் இப்படி நோஸை மட்டும், இந்த ஃபேஸ் ஃபுல்லாக வேண்டாம், சாரி, உங்கள் நோஸை இந்த மாதிரி வெட் பண்ணிக்கோங்க. ஓகே, பண்ணிவிட்டு இதுலேயே ஷேப் கொடுத்துருப்பாங்க. இந்த பிளாஸ்டிக் பேப்பர் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு ஸோ இதோட பிளாஸ்டிக் சைடு அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட இந்த ரிமூவ் பண்ண உள் பக்கத்தை தான் நம்ம இப்படி ஸ்டிக் பண்ண போகிறோம் அந்த வெட்டான இடத்துல. இப்போது இது நல்லா இப்படி ஸ்டிக் ஆகிடும் அந்த ஈரத்தில். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் நோஸை வந்து வெட் பண்ணியிருக்கணும். ரைட்? இப்படியே நம்ம 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு காட்டுறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள் 10 மினிட்ஸ். இது அப்படியே நோஸை டைட்டாக இழுத்து பிடிக்கிறது நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதுவே வந்துட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அது நல்லாயிருக்கும். உங்கள் நோஸ்லேருந்து மேலேருந்து அப்படியே ஃபுல்லாக டைட் பண்ணி இழுக்கிறது உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும். பத்து நிமிஷம் ஆயாச்சு. பிரிச்சிடலாமா? இதை ரிமூவ் பண்ண உடனே உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். பட் லைட் வெளிச்சத்துக்கு அது தெரியாது. நான் அகெயின் ஃபோட்டோ எடுத்து அதில் அட்டாச் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கும் பிளாக் ஹெட் ஆர் ஒயிட் ஹெட் இருந்துச்சுன்னா வீக்லி ஒன்ஸோ இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த கிளாக்ஸை அன்கிளாக் பண்ணுங்கள். அந்த ஓப்பன் போர்ஸில் இருக்க அந்த டெட் செல்ஸ் அண்ட் டர்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்ப ஹார்ஷாலாம் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீட் டு புல் இட் ஆஃப் லைக் திஸ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இப்படி பார்த்தா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அது அட்டாச் அ ஃபோட்டோ. ஓகே, அப்படியே நோஸில் ஒரு மாதிரி ஃப்ரெஷ் ஏர் போகிறது ஒரு ஃபீல் பண்ண முடியும் உங்களால். ரிலாக்ஸ்டாகவும் ஃபீல் ஆகும். இதை நீங்கள் போடும்போதும் சரி, போட்டு அந்த வெயிட் பண்ணுற டைமும் சரி, போட்டு முடிச்சு பிரித்ததுக்கப்புறமும் சரி, ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபேஷியல் பண்ணணும், போயிட்டு அந்த பின்னெல்லாம் வச்சு குத்தி எடுக்கணும், அவ்வளோலாம் கஷ்டமே கிடையாது. இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே, ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்களோட டெய்லி ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ என்னோடய டெய்லி நைட் ரொட்டீனில் நான் வந்து ஆல்டர்னேட்டிவ் டே ஒன்று யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதில் போய்ட்டு செக் பண்ணலாம். ரைட்? நான் எக்ஸ்ஃபாலியேட்டிங் சொல்யூஷன் வீக்லி ஒன்ஸ், அதுக்கப்புறம் சீரம் 2 டேஸ், அண்ட் இந்த 2 டேஸ் இடையில 1 டே பேலன்ஸ் வரும் இல்லையா, அப்போது இந்த ப்ராடக்ட். ரைட்? இது எல்லாமே டீட்டெயில்டு வீடியோ சேனல் இருக்குது, பாருங்கள். ஸோ அதனால தான் இப்படி இருந்த என்னோடய ஸ்கின்
இப்போ இந்த அளவுக்கு கிளியரா இருக்கு. இப்பவும் எனக்கு வந்து அப்பப்போ ஒரு பிம்பிள் வரும். ஸோ, அது அப்பப்போ கிரேவிங்ஸ்ல போய் எதெல்லாம் அவாய்ட் பண்ணுமோ அதெல்லாம் சாப்பிட்டா அப்படிதான் வரும். ரைட், அந்த 1, 2 பிம்பிள்ல நான் இந்த ஜெல் அப்ளை பண்றேன். இதுவும் என்னோட ப்ரீவியஸ் வீடியோல டீட்டெயிலா போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. ஸோ ஐ ஹேவ் அ பிம்பிள் ஹியர். ஓகே, நெக்ஸ்ட் லிப் கேர். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பபாய். வெயிட் லாஸ் வீடியோ போடவா இல்லை ஸ்கின் கேர் ஜேர்னி போடவா அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ என்ன பிராண்ட் யூஸ் பண்ணணுன்னு வேணுனாலும் சொல்லுங்கள், கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பபாய்.